ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 kg அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள், கல் உப்பு போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா தோல் உரித்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும், ஸ்லைம் மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஏன்னா கத்தி நழுவிட்டு கையில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இது வேக வைக்கக்குள்ளே நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமும் கல்லுப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ பாண்டில் வச்சுக்கிறோம். பாண்டில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதையும் நான் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். கடலை எண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததையும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததையும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்க இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அது ரோஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 25% ஆயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணக்குள்ளார ஒரு 75% அளவு தான் குக் பண்ணணுங்க. நம்ம ரொம்ப ஃபுல் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி போயிடும். நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு 70% அளவு குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் விசில் விடுறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு விசிலுக்கே பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி போய் அல்வா மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா இது மாதிரி பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ ஒரு கத்தியை குத்தி பார்த்திங்கன்னா வெந்துருச்சா வேகலையான்றது கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பாருங்கள், எண்ணெயில் வதக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. கிளறக்குள்ளார ரொம்ப கிண்டக்கூடாது. பார்த்து நல்லா குழஞ்சி போகாத அளவுக்கு அந்த சேப்பங்கிழங்கெல்லாம் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 4 பொருள் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா தூளுப்பு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், தென் பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி நான் எடுத்துக்கிறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் எடுத்திருக்கேன். நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணக்குள்ளாரையே இது கலர் அப்படியே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகல கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம ஆயிலே ஒரு 25% அளவுக்கு நம்ம குக் பண்ணிட்டோம். ஸோ அது ஆல்ரெடி கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது மிக்ஸ் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போயே நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மிக்ஸ் பண்ணுங்கள். அடி பிடிக்கிறத மட்டும் எடுத்து விடுங்க. அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக தீஞ்சு போகாமல் இருக்கும். தீஞ்சு போனால் டேஸ்ட் மாறிடும். ஸோ அப்பப்போ லைட்டாக எடுத்து மட்டும் விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு அங்கங்கே அப்படியே ப்ரௌனிஷாக குக் ஆகிட்டு வருது. ஸோ நான் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு துளி கூட அடி பிடிக்கவே இல்லை. எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா நமக்கு இது ரொம்ப அடி பிடிக்காது. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வருது. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் வரக்குள்ளார நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வந்துருச்சு. இது ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், செமையாக வந்துருச்சு. சூப்பருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.